என்னது? உங்க அல்சருக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணமா? இத கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தாலும், உங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. கார்ட்டிசால் அண்ட் அட்ரினலின் 2 ஹார்மோன்ஸ் சுரக்கும். அதனால என்ன விளைவுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு புலி உங்கள தொரத்துதுன்னு நெனச்சுக்கோங்க. இப்போ உங்க உடம்பு என்ன அஸ்யூம் பண்ணிக்கும்? நீங்க எய்தர் ஓட போறீங்க, இல்ல ஃபைட் பண்ண போறீங்க. சோ உங்களுக்கு நெறைய எனர்ஜி தேவைப்படும்னு நெனச்சுக்கோங்க. சோ நேச்சுரலி உங்க பாடி நீங்க சாப்பிட்ட எல்லாத்தையும் நெறைய ஆசிட் குடுத்து டைஜஸ்ட் சீக்கிரமா செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ அதே விஷயத்த புலிக்கு பதிலா உங்க டெட்லைன்ஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஃபைனான்சியல் இஷ்யூஸோட ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு நீங்க ஃபைட் அண்ட் ஃபிளைட்ல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எவல்யூஷனலி உங்க உடம்புக்கு இன்னும் தெரியல. சோ உங்க உடம்புக்கு நீங்க கரெக்டான சிக்னல் கொடுக்கணும் தட் நான் இப்போ சண்டை போட போறது இல்ல, நிறைய ஆசிட் நீ கொடுக்க வேணாம், அதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வர வேண்டாம் அப்படின்னு. இதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் பிசியலாஜிக்கல் பாராமீட்டர்ஸை நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். டிஐபி, டெம்பரேச்சர், இன்டென்சிட்டி, பேஸ்ட் பிரீத். இதை பத்தி நிறைய தெரியணும்னா கமெண்ட்ல டிப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த சீக்ரெட் என்னங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.